ஒரு பிகினரா ட்ரேடிங்ல என்ன தேவை? குட் மார்னிங். இன்னைக்கு நிஃப்டியில் ஒரு ட்ரேட் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ட்ரேடை காலையிலேயே ஒரு மார்க்கிங் பண்ணிவிட்டு, ஸோ இதுக்கு மேலே வந்துச்சுன்னா அரௌண்ட் 23,175க்கு மேலே வந்துச்சுன்னா நம்ம கால் சைட் பிளான் பண்ணுவோம். 23,158க்கு கீழே போச்சுன்னா புட் சைட் ட்ரேட் பண்ணுவோம்னு இன்னைக்கு காலையில் ஒரு பிளான் பண்ணி அதை பேஸ் பண்ணி இன்னைக்கு ஒரு ட்ரேட் எடுத்திருக்கோம். ஒரு பிகினராக இருந்தால் இது ஒரு நல்ல லேர்னிங் இருக்கும். ஸோ ஒரு ட்ரேடில் எந்த டைமில் என்ட்ரி பண்ணணும், எங்கே என்ட்ரி பண்ணக்கூடாது, என்னென்ன ரீசனில், ஹவு த கேண்டில் ஸ்டிக் பிஹேவ்ஸு, ஏன்னா ஒரு கலரை பார்த்துட்டு உள்ளே போயிடக்கூடாது. க்ரீன் கலர் வந்துச்சா வாங்கிடணும், ரெட் கலர் வாங்கிச்சா வெளியில் போயிடணுன்ற கான்செப்ட் இஸ் நாட் அ ரைட் கான்செப்ட். ஸோ கேண்டலில் சேஸ் பண்ணாதீங்க. ஸோ மார்க்கெட் அந்த இடத்துல என்ன சொல்ல விரும்புது, நீங்கள் என்ன பார்க்குறீங்க. ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. மார்க்கெட்டு நினைக்கிறது ஒன்று, நீங்கள் பார்க்குறது வேறு. ஸோ ஒரு பிக் பிளேயர் வில் டெஃபினெட்லி ஆக்ட் உங்களுக்கு ஆப்போசிட்டில் அவங்க ஒரு பிளான் பண்ணி யூகத்தை வைப்பாங்க, உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒன்று தோணும். அதனால நம்ம லெவலுக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ட்ரேட் எடுப்போம். ஸோ இன்னைக்கு ஒரு பெஸ்ட் ட்ரேடாக எடுத்து ஸோ வி டூயிங் எ ப்ராஃபிட் ஆஃப் அரௌண்ட் 40 to 45 பாயிண்ட்ஸ். இன்னைக்கு நல்ல ப்ராஃபிட் வந்திருக்குது. அரௌண்ட் அதில் அப்ராக்சிமேட்லி 30 to 35 பாயிண்ட்ஸ் ஈச் பர்சன் கேப்சர் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோவை போட்டிருப்போம், நீங்கள் பிளான் பண்ணி பார்க்கலாம். அதில் போகாது இது கால் சைடு, அதுக்காக புட் சைடு போயிடுச்சுன்னு உடனே போகணுமானா புட் சைடும் உடனே போகாதீங்க. புட் சைடும் டச் ஆகினே இருக்கும். இன்னொரு ரெட் வரணும், இங்கே 82 பிரேக் ஆகணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கால் சைட் ட்ரேட் இருக்கு, பட் அது ரிவர்சல் ஆகிடும். 142 கட் பண்ணிச்சுன்னா நம்ம ட்ரேடுக்கு போகலாம், இல்லைனா அது ட்ராப் மட்டும் பண்ணலாம். கால் சைடு ஸ்கேல்பிங் ஸ்டாப் லாஸ் இந்த பாட்டமில் ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த லெவலில் ஸ்டாப் லாஸ் இருக்குது. நீங்கள் பிளான் பண்ணி எவ்வளோ கீழே எடுக்க முடியுமோ எடுத்துங்க. 135 தொட்டால் வெளியே வந்துடணும். 135 வரைக்கும் சப்போர்ட் பண்ணோம். 135 145 டார்கெட்டு. பட் இது போகாது. இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. கொஞ்ச நேரம் மேலே கீழே போயிட்டு வந்துட்டு தான் இருக்கும். வெயிட் பண்ணலாம். கால் சைடு இருக்குது, பட் 142 மேலே உக்காரட்டும். எஸ், 135 போட்டவங்க ட்ரையல் பண்ணலாம். போயிடுது, அது மேலே போயிடும் அது. ஸோ டார்கெட் இஸ் அந்த நம்ம லெவல் வரும். 217 வந்து தொடங்க டார்கெட் இது. இதை உடச்சி ட்ரையல் பண்ணுங்க. இதை உடையலைன்னா கம் டவுன். 135 என்ட்ரி, 147. இதை உடச்சிச்சுன்னா அப்படியே ட்ரையல் பண்ணுங்க. ஸோ திஸ் வில் பி த லாஸ்ட் ட்ரேட். 16-17 பாயிண்ட், பியூட்டிஃபுல். அப்படியே ட்ரையல் பண்ணுங்க. உடச்சிடுச்சு 24. இது உடையுது. இதுக்கு கீழே போச்சுன்னா இமீடியட்டாக வெளியே வந்துடணும். 29 இன்னும் இருக்கு. எஸ், இப்போ பிரேக் ஆச்சுன்னா பெரிய மூமெண்ட் இருக்கு. ட்ரையல் பண்ணிக்கோங்க. ஸ்டாப் லாஸை ட்ரையல் பண்ணி வச்சுக்கோங்க. சரியான மூமெண்ட் இருக்கு. இன்னொரு 30 பாயிண்ட் இருக்குது மேலே, விட்டுறாதீங்க. இது ஃபால் ஆச்சுன்னா செம்ம ஃபால். இப்போ மிஸ் பண்ணுற போறீங்க. 31 பாயிண்ட்ஸ், 34, 35. எஸ், இப்போ வரும் பாருங்க. இன்னொரு 10 பாயிண்ட் இருக்கு, மேலேயே வரும். 10க்கு மேலேயே வரும். இப்போ ஃபால் ஆச்சுன்னா பெரிய மூமெண்ட்டு. இது ஃபால் ஆச்சுன்னா பெரிய மூமெண்ட் இருக்குது. 34 பாயிண்ட்ஸ் வந்துக்குது. இன்னொரு 10-15 பாயிண்ட்டுக்கு வெயிட் பண்ணலாம். என்ட்ரி ப்ரைஸ்க்கு மேலே வைங்க. ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் 37, 38, 39. பியூட்டிஃபுல். இப்போ தான் சரியான மூமெண்ட் இப்போ தான் இருக்குது. ஒரு பெரிய கேண்டில் வரும். இப்போது 40 பாயிண்ட்ஸ். ட்ரையல் பண்ணுங்க, வெளியே வர வேணாம். யூ ஹாவ் அ வெரி பிக் மூமெண்ட் நவ். இப்போ 180 will be the target. 180 is the target. அவ்வளோதான், வெளியே வந்துருங்க. ஒன்று ரெடி பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். 180 டார்கெட். எஸ், இது ஒரு ப்ராஃபிட் புக்கிங். இப்போ அடிச்சிடும் இது 180. இதுக்கு மேலேயே கூட போகுது. ஒரு 10 பாயிண்ட் மேலே இருக்குது, பட் நான் கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. 180 will be the target.
அதோட வெளியே வந்திருக்கு, எல்லாம் முடிஞ்சிடுச்சு. சரி, லேட் பண்ணுது, ஃபால் இருக்கு, பட் நாற்பது 50 பாயிண்ட் இருக்குது. ட்ரையல் பண்றவங்க பண்ணலாம். இதுக்கு மேல இன்னும் யூ ஹாவ் அ பாயிண்ட் லைக் வரைக்கும் எடுத்துன்னு போகலாம். சின்ன சின்னதாக தான் போவோம். ஸோ 30 பாயிண்ட்ஸ், பியூட்டிஃபுல். ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கரெக்டாக செலக்ட் பண்ணணும். 180 கொடுத்துரும் கண்டிப்பாக, டோன்ட் வரி. $30 பாயிண்ட்ஸ். ஸோ எல்லாமே இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். 30 பாயிண்ட் ஃபர்சானா, 20 பாயிண்ட்ஸ் பிரபு, 30 பாயிண்ட்ஸ் வெங்கடேஷ். பியூட்டிஃபுல்.